குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஏஷியன்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2024 தேர்ட் ஃபோர்த் ப்ளே ஆஃப் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா வந்து கொரியா வெர்சஸ் பாகிஸ்தான். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே நல்லா வந்து ஆடிருப்பாங்க. ரெண்டு டீமே சான்சஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பக்கம் கோல் கீப்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேவ்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெனல்ட்டி கார்னர் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பிளானிங் எக்ஸிக்யூஷன்ற மாதிரி தெரியாது. ஒருத்தரும் ஷார்ட் அடிக்கலான்ற போயிட்டு பின்னாடி பேக் பாஸ் கொடுப்பார், சைட் பாஸ் கொடுப்பாரு. பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் அடித்த ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் பட்டு வெளியில் போயிடும். இதனால் பெனல்ட்டி கார்னர் சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க முடியாது, ரெண்டு டீமுமே ஈவனாக ஆடிருப்பாங்க. செகண்ட் 15 மினிட்ஸ் செகண்ட் குவார்ட்டர் 15 மினிட்ஸில் என்ன ஆகும்னா, கொரியா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மினிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொரியா கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஷாட் அடிப்பார். அது பாகிஸ்தான் கோல் கீப்பர் காலில் பட்டு உள்ளே போயிடும். இதனால் கொரியா லீட் எடுப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த ப்ரெஷரில் போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியா கொஞ்சம் அட்டாக்கிங்காக போகலான்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல பாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த கொரியா டிஃபென்சிவ் ஏரியாவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெனல்ட்டி கார்னர் கிடைக்கும். பட் அடிக்கிற கார்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவாங்க. கொரியா கொஞ்சம் டிஃபென்சிவாக நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொசிஷன் வந்து ஃபேவராக இருக்கும், கொரியாவுக்கு ஃபேவராக. ஸோ 1-0 லீட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது போவாங்க. தேர்ட் குவார்ட்டர் தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேம் ட்விஸ்ட் ஆகும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கேம்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெனல்ட்டி கார்னர் கிடைக்கும். அதில் வந்து ஸ்கோர் பண்ணி 1-1 ஆக்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து கொரியன் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணி ஒரு பால் எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா 2-1 அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் முடியும் போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனல்ட்டி கார்னர் கொரியாவுக்கு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொரியா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெனால்ட்டி ஸ்கோர் பண்ணி 2-2 அப்படின்ற மாதிரி லெவல் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் குவார்ட்டர் வந்து முடிய போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து சூப்பராக ஒரு த்ரூ பால் கொடுப்பாரு. நல்ல த்ரூ பால் வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகிஸ்தான் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆக்கிடுவார். பாஸ் பண்ணி வந்து இன்னொரு பாகிஸ்தான் பிளேயர் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி நெட்டில் போட்டுருவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 3-2 லீட் எடுத்துருவாங்க. கரெக்டாக 45 செகண்ட்ஸ் இருக்கும்போது கொரியா பார்த்திங்கன்னா அட்டாக் போவாங்க. பட்டு எவென்ச்சுவலாக வந்து டிஃபென்ஸை பிரேக் பண்ணியிருக்க முடியாது. தேர்ட் குவார்ட்டர் முடிஞ்சிடும். ஃபோர்த் குவார்ட்டர் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் குவார்ட்டர். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எடுத்தோடனே அட்டாக்கிங் போவாங்க. கொரியா டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆகி நிற்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து 2 பெனல்ட்டி கார்னர் வேறு கிடைக்கும். அந்த 2 பெனல்ட்டி கார்னருமே கார்னரில் ஸ்கோர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 5-2 அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொரியா அக்ரெசிவாக போவாங்க. பட் என்னன்னா சான்சஸ் 2-3 சான்சஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். பட் டிஃபென்ஸ் கவர் அப் பண்ணி கிளியர் பண்ணி பிளாக் பண்ணிவிடுவாங்க, இல்லை கீப்பர் சேவ் பண்ணிவிடுவார். இதனால் பார்த்தீங்கன்னா பெனல்ட்டி சான்சஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்காது கொரியாவுக்கு அவ்வளோவா. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் குவார்ட்டர் முடிஞ்சு ஃபைனலாக ஃபுல் டைம் ஸ்கோர் என்னென்னா பாகிஸ்தான் 5 கொரியா 2 அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தேர்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.